அன்பார்ந்தவர்களே வணக்கம். நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போவது இந்த கதையின் மூலமாக சொர்க்கமா நரகமா. ஒரு மலை அடிவாரத்திலே ஒரு அழகிய கிராமம். அந்த குக்கிராமத்திலே ஒரு வீட்டின் வாயிற்படியில் திண்ணையிலே ஒரு துறவி படுத்துறங்கிக் கொண்டிருந்தார். அது அவருக்கு எப்பொழுதும் வாடிக்கையாகிவிட்டது. மலையிலிருந்து இறங்கி அவர் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது அவருடைய பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் மலையேற காலதாமதமாகிவிட்டால் அவர் அந்த திண்ணையிலேயே படுத்துக்கொள்வது வழக்கம். காலையிலே எழுந்து அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுவார். அந்த மாதிரி அன்றொரு நாள் காலை பொழுதிலே கதவை திறந்து கொண்டு வெளியிலே வந்தால் அந்த இல்லத்தரசி மீனாட்சி. அவள் வந்ததும் பார்த்தார், வெளியிலே இந்த துறவி உறங்கிக் கொண்டிருக்கிறார். சரி என்று சொல்லிவிட்டு அவள் வேகமாக உள்ளே சென்றவள், காமாட்சி காமாட்சி என்று வேகமாக குரல் எடுத்து அழைத்தாள். அப்பொழுது கொல்லைப்புறத்திலே நின்று கொண்டிருந்த அந்த வேலைக்காரி, இதோ வந்துவிட்டேனங்கம்மா என்று சொல்லி அங்கிருந்து ஓடி வந்தாள். அந்த மீனாட்சி அம்மாள் வாசலுக்கு அவளை அழைத்து வந்து, அதோ பார், சவம் போகின்றது. அந்த சவத்தின் பின்னே சென்று அது எங்கே போகிறது, மோட்சத்திற்கா அல்லது நரகத்திற்கா என்று கவனித்து வா என்று சொல்லி அனுப்பினார். இவர் வேகமாக அழைத்ததும் இந்த துறவி விழித்து கொண்டு விட்டார். விழித்த அவர் தன் வேலைக்காரியுடன் இந்த மீனாட்சி அம்மாள் பேசுவதை பார்த்து அதிர்ந்து போனார். என்னம்மா இது, ஒரு சவம் சென்று கொண்டிருக்கிறது, அதன் பின்னே சென்று அது மோட்சத்திற்கு செல்லுகிறதா நரகத்திற்கு செல்லுகிறதா என்று சொல்லி வேலைக்காரியை கவனித்து வர சொல்கிறாளே என்று அதிசயித்து போனார். அந்த பெண் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று இவரும் அமைதியாக காத்திருந்தார். அந்த சவ ஊர்வலத்திலே சிறிது தூரம் சென்றுவிட்டு திரும்பி வந்த அவள் சொன்னாள், அம்மா, அது மோட்சத்துக்கு போகுதுமா என்று சொன்னாள். இவருக்கு மிகுந்த ஆச்சரியம். இவர் கேட்டுவிட்டார், தம்மா இங்கே வாங்க, ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க? இந்த அம்மா என்னடானா மோட்சத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதான்னு பார்த்துட்டு வான்னு ஒன்று அனுப்புகிறாங்க, நீ போயிட்டு வந்து இது மோட்சத்துக்கு தாங்கம்மா போகுது அப்படின்னு சொல்கிற, எப்படிம்மா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த மீனாட்சி அம்மா சொன்னாங்க, ஐயா, அது ஒன்றுமில்லை, இந்த சவ ஊர்வலத்தில் பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆமாம், அவங்கெல்லாம் ஏதாவது பேசிக்கிட்டே போவாங்க. அப்போ அதில் யாராவது கண்டிப்பாக அப்பா போய் தொலைஞ்சாண்டாவன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய வெறுப்புகளை உமிழ்ந்து செல்வார்கள். அப்போனா நிச்சயமாக இந்த சவம் நரகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். சிலர் என்ன பண்ணுவாங்க, என்னடா அது, இந்த மனுஷன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே, ரொம்ப நல்ல மனுஷனாச்சே, இவர் இப்படி திடீர்னு போவார்னு தெரியல அப்படின்னு சொல்லி பலரும் பேசிக்குவாங்க. அப்படி பேசிக்கொண்டு இருந்தால் பின்னாடி போகிறவங்க பேசினாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மோட்சத்துக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் வாழுகின்ற வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்வை வைத்தே ஒரு மனிதன் பரலோகம் செல்வானா அல்லது அவன் நரகத்தை நோக்கி செல்வானா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதும் இந்த சந்நியாசி அப்படியே அசந்து போய்விட்டார். உண்மைதான், வாழுகின்ற பொழுது நாம் எப்படி வாழுகின்றோம், பிறரை மதித்து பிறருக்கு உதவி பிறரிடம் அன்பு காண்பித்து எல்லோரும் விரும்புகின்ற ஒரு மனிதனாக நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நாம் கடவுளுக்கும் பிடித்தமான மனிதனாக இருப்போம். மரித்த பொழுது நிச்சயமாக நாமும் கடவுளுடைய மடியிலே அமர்வோம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது அல்லவா? வணக்கம் நண்பர்களே.